மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2021 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுகவும் அதிமுகவும் முட்டி மோதிய காங்கேயம் தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்கிற மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. காங்கேயம் சட்டப்பேரவை தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் பெருந்துறை வட்டம், புதுப்பாளையம், நஞ்சை பாலத்தொழுவு, புஞ்சை பாலத்தொழுவு, கொடுமணல், ஒரத்துப்பாளையம், எல்லை கிராமம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி காங்கேயம். காங்கேயம் காளைக்கு பேர் போன தொகுதி. கீழ்பவானி, பரம்பிக்குளம், ஆழியாறு வாயிலா பாசனம் பெறுகிற தொகுதியில் விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,1013 ஆண் வாக்காளர்கள், 1,09,442 பெண் வாக்காளர்கள், 11 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,10,466 வாக்காளர்கள் இருக்காங்க. 1952 இருந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற காங்கேயம் தொகுதியில் அதிக முறை அதிமுகவே ஜெயிச்சிருக்கு. தொகுதி வரலாற்றில் அதிமுக 8 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திமுக 3 முறையும் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. 1991 தேர்தலில் காங்கேயம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ பர்கூர் தொகுதியிலையும் அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றதால காங்கேயத்திலிருந்து விலகிக்கிட்டாங்க. தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் சாமிநாதன் களமிறக்கப்பட்டார். அவருக்கு எதிராக அதிமுகவில் ராமலிங்கம் போட்டியிட்டார். இருவருக்கும் இடையே தேர்தலில் சரியான போட்டி நிலவுச்சு. தேர்தல் முடிவில் 94,197 வாக்குகளை வசமாக்கிய சாமிநாதன் வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் ராமலிங்கம் 86,866 வாக்குகளை பெற்றிருந்தார். 7,331 வாக்குகள் வித்தியாசத்தில் சாமிநாதன் வெற்றியை தன்வசமாக்கினார். சாமிநாதன் தமிழக அமைச்சரவையில் செய்தித்துறை அமைச்சராக இருக்கார். கொங்கு மண்டலத்தில் அமைச்சர் தொகுதி என்ற VIP அந்தஸ்து பெற்றிருக்கும் காங்கேயம் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முறை போட்டி எப்படி இருக்க போகிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அரசு தலைமை மருத்துவமனை போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. மா சுப்பிரமணியம் அவரெல்லாம் வந்து துவக்கி வச்சா 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கட்டடம் கட்டிட்டாங்க. ஆனால் பார்த்தா நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரியே இப்போ வந்து டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, வாட்ச்மேன் இல்லை, இந்த மாதிரி எந்த அடிப்படை ஊழியரும் கிடையாது. அடிபட்டு வந்து நம்ம வந்து ஃபார்வர்டாகி திருப்பூர் தான் போகிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காங்கேயத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது. சிவன்மலை, பரஞ்சேரளி அம்மன் கோயில் மற்றும் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இங்கே ஊர் இருக்குது. அதனால் இங்கே வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறக்க வெளிவட்ட சாலை அமைக்கணும், இல்லைன்னா புறநகர் வெளிவட்ட சாலை அல்லது மேம்பாலம் அமைக்கணும். ரொம்ப மக்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இங்கே வந்து கடைமடையாக PAP திட்டத்தில் கடைமடையாக காங்கேயம் வெள்ளை கோயில் இருக்குது. கடந்த 5 ஆண்டு காலமாக, அதாவது அதிமுக காலத்திலேயே ஆரம்பிச்சிட்ட போராட்டத்தை, அதாவது வந்து தொடர்ந்து கடுமையான போராட்டம், உண்ணாவிரதம், சாகுமுறை உண்ணாவிரதம், தட்டினி போராட்டம், கால்நடைகளோட குடியேறும் போராட்டம், தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டு காலமாக இன்னும் வந்து எங்களுடைய உரிய பங்கை திருமூர்த்தி அணையிலிருந்து வர அந்த PAP திட்டத்திலிருந்து வர தண்ணியை உரிய பங்கை இன்னும் இதுவரைக்கும் வாங்க முடியல. வெள்ளகோயில் நகர் கட்டமைப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. சாக்கடைங்கிறது வந்து மழை பெஞ்சா பெரிய ஒரு பிரச்சனை. கடைவீதி 3 ரோட்லாம் வந்து சாக்கடை நீர் வந்து குளம்போல் தேங்கி நிற்குங்க. சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. அதே மாதிரி அமராவதி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குங்க. இத்தனை குடிநீர் திட்டம் இருந்தாலுமே 8 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க தான் குடிநீர் கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இங்கே கல்லூரி மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி போகிறது பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அல்லது பெருந்துறை சார்ந்த கல்லூரிகளுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வெள்ளவோயிலிருந்து பேருந்துகள் வசதி பண்ணி கொடுத்தா சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வெள்ளவோயிலில் மாணவர்கள் நிறைய திறமையான மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பாக ஒரு பொறியியல் கல்லூரி வந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.